வணக்கம் மக்களே, நம்ம எங்கே இருக்கேன்னா எம்ஐடி காலேஜுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் நிற்கிறோங்க. எம்ஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. 2 வீட்டில் ஒரு வீடு புக்கிங் ஆகி பத்திரமே ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. 80% ஒர்க் முடிக்கும் போது இந்த வீடை புக் பண்ணாங்க, கிளைண்ட் பத்திரம் மாட்டாங்க. அதேமாதிரி 80% ஒர்க் போயிட்டுருக்குங்க. 80% ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடுங்க உங்களுக்கு, இல்லைனா இந்த வீடு உங்களுக்கு இல்லைங்க. வீட்டு மலைச்சந்தை பெருமையுடன் வழங்கும் நம்ம எம்ஐடியில் ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்குறோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1350 சதுரடியில் 1100 பில்டப் பண்ண சவுத் ஃபேசிங் ஹவுஸ் தாங்க. அதுவும் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா தாங்க. இந்த வீடோட ப்ரைஸு, இதோட லொக்கேஷன் எல்லாம் வீடியோட எண்டு வழி பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீடு கார்னரில் தாங்க அமைஞ்சிருக்குங்க. அதுவும் சவுத்து வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குங்க. கார்னர் வீடு எப்போதுமே 2 சைடு அக்செப்ட் பண்ணலாங்க. வெஸ்ட் சைடு ரோடு இருக்குது, சவுத் சைடு ரோடு இருக்குங்க. 2 சைடும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. இதோட ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் நல்ல அகலமான தார் சாலை தாங்க. அது பஞ்சாயத்து ரோடுங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு எம்எஸ் கேட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 80% ஒர்க் முடிச்சிருக்குங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது போர்ட்டிகோ, நம்ம போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ சைஸுங்க. போர்ட்டிகோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வெளியில் படிக்கிட்டே வச்சு கொடுத்துட்டோம். இதோட போர்ட்டிகோ சைஸ் 16க்கு 14 இந்த சைஸில் இருக்குங்க. வாங்க இதோட வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு முன்னாடி எம்எஸ் சேஃப்டி கேட் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் நம்ம டீக் வுட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிசைனில் நம்ம டீக் வுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் ஹாலுங்க. இந்த மெயின் ஹால் 14க்கு 20 என்ற ஸ்பேசியஸான நம்ம சைஸில் தான் கொடுத்துருக்கோங்க. நம்ம வென்டிலேஷனுக்காக, ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள். ஃபால் சீலிங் ஒர்க்கு நல்ல மைல்டான கலரிங்காகவும் அட்ராக்டிவாகவும் கலரிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் லைட் வச்சே கொடுத்துருக்குங்க. இதோட வால் பெயிண்டிங் கலரிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு தெரியுது. வாங்க நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் நம்ம கதவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீக் வுட்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. வென்டிலேஷனுக்காக நம்ம 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட்டு வெஸ்டர்ன் கிளாஸ் அப்ளை பண்ணுறோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டு ஃபுல் அண்ட் ஒரு 7 ஃபீட்டு வால் டைல் ஒட்டி கொடுத்துட்டாங்க. இதோட ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 12 என்ற ஸ்பேசியஸான சைஸ் தாங்க. அது இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேயே ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்க போகிறோங்க. கிச்சன் போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் பெட்ரூம் இந்தியன் கிளாஸட்டுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியன் கிளாஸட்டில் நம்ம வால் மிக்சர் கொடுத்துருக்கோம், ஷவர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வால் டைல் நம்ம ஒரு 4 ஃபீட்டு அளவுக்கு நம்ம வால் டைல் வச்சு வச்சுருக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் தாங்க. கிச்சன் உள்ளே பார்க்கும்போது நல்லா ஸ்பேசியஸான கிச்சனுங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட்லேயே வந்து பதிச்சு கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே வராது பீடிங் பண்ணி கொடுத்துட்டோம். பின்னாடி செட்பேக் ஏரியாவுக்கு நம்ம சேஃப்டி கிரில் கேட்டோட ப்ளஸ் டோர் அவுட்டோர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சிங்க்கு நம்ம பதிச்சு கொடுத்துருக்கோங்க. 180 டிகிரி அட்ஜஸ்டபிள் வாட்டர் டேப்பும் பதிச்சு கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நல்லா லாஃப்ட்டு, நல்லா ஸ்பேஸஸான நிறைய திங்ஸ் வைக்கிற அளவுக்கு லாஃப்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கபோர்டு ஒர்க்குக்கு நம்ம ஸ்லாப் வச்சு கொடுத்துட்டோம். நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வைக்கிற அளவுக்கு திங்ஸு வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருங்க. வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட
செகண்ட் பெட்ரூம் தாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமு 11x10 என்ற சைஸில் நல்ல ஸ்பேஸியான சைஸில் தாங்க இந்த பெட்ரூமும் இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வால் கலரிங் நல்ல ஒரு மைல்டான கலர் தான். ஒரு சைடு வந்து ஹைலைட் பண்ணுற அளவுக்கு ப்ளூ கலரும், மற்ற 3 சைடும் ஒரு எல்லோ கலர்லேயும் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் நல்ல 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டு திங்ஸ் வைக்கிற அளவுக்கு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்லாப் பவுச்சும் கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த வீட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணலைங்க. இந்த கபோர்ட் ஒர்க்கு கண்டிப்பாக 80% ஒர்க் முடிஞ்ச வீடு தான் சொல்கிறேன். இந்த கபோர்ட் ஒர்க்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் இந்த வீடை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல இந்த வீட்டோட செட்பேக் ஏரியா தான் பார்க்குறாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு, வாட்டர் சம்பு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கான இது வந்து சம்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டோம். சுற்றி வரவருக்கு ஸ்டேர் கேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் காம்பவுண்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஓப்பன் டெரஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடு அமைஞ்சிருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல குடியிருப்பு மத்தியில் தாங்க நம்ம இந்த வீடு அமைச்சிருக்கு. இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1350 சதுரடியில் 1100 பில்டப் பண்ண சவுத் ஃபேஸிங் கார்னர் ஹவுஸுங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐடி காலேஜுக்கும் அப்படியே எதிர்ப்புறம் தாங்க இருக்குங்க. எம்ஐடி காலேஜ் ஜஸ்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இதோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சங்க. இது ஃபிக்ஸட் கிடையாதுங்க, நெகோஷியபிளுங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ் கால் மட்டும் கொடுங்க. எங்கள் டீமு ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லி இதை சைட் விசிட் காமிச்சு உங்களுக்கு சொந்தமாக்கி தருவாங்க. ஏர்போர்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஃபர்தர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா எங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களிடமும் சாத்தியமாகுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை NH தாங்க. இந்த NHல நீங்கள் கீரனூருக்கு லெஃப்டில் திரும்பினா கீரனூர், ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டு ஆன் ரோடு NHங்க. நம்மளுக்கு இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஜஸ்ட் 999 தாங்க. 999 ரூபாயில் ஆன் ரோடு சைட்டு நம்ம மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரோன் வியூ தாங்க. அதாவது ட்ரோன் மூலியமாக உங்களுக்கு இந்த பிளாட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ சைஸில் இருக்குன்றதை நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா சுமார் 36 அடிக்கு தார் ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, வாட்டர் லைன் ஃபெசிலிட்டிஸ், EB ஃபெசிலிட்டிஸ். அது மட்டும் கிடையாதுங்க, ஆல்ரெடி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த லேஅவுட்லேயே உங்களுக்கு குடியிருக்கிறாங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. உங்களுக்கு DTCP ப்ளஸ் ரெரா அப்ரூவ்டாக பிளாட்டுங்க. இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு மனை புக் பண்ணணுமா, கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த மனையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இது போன்ற உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. லிமிடெட் ஸ்பிளாட் தாங்க அவைலபிள்.